ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் ஒரு எம்ஆர்பிஎல்ல வந்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். மே 2 அப்போ இன்ட்ராடேட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எக்ஸிட் பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். ஓகே, புதுசாக என்ன சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டாக் பார்க்கலாம். எம்ஆர்பிஎலோட டேட் சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். 28th ஏப்ரல் அப்பவே நான் கொடுத்துருந்தேன். ஸோ 2 டேஸாக வந்து வந்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ மே 2 அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 8% ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் இதில் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டே சார்ட்டில் எப்படியுமே இன்டர்டேட் பண்ணுறீங்கன்னா வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா 3 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 3 மினிட்ஸ் சார்ட்டை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுற வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா வால்யூமு, அப்புறம் 20 EMA, அப்புறம் 200 EMA. ஸோ சேம் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ சேம் அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர வேறு எதுவும் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில், இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். 2 மே அப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில். இதோட ஓப்பன் க்ளோஸ் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஆச்சுல அந்த கேண்டில் 9:15 கேண்டில் வந்து நீங்கள் மார்க் ஹையன் லோவும் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கை போய் நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வெறும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். எப்போ வந்து பையிங் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்போனா வந்து நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஸோ அந்த டேவை மார்க் பண்ணி வச்சுட்டு எப்போ இந்த வந்து ஹையை வந்து ஓப்பன் பிரேக் ஆகுதோ, எப்போ இந்த கேண்டலோட ஹை வந்து பிரேக் ஆகிட்டு ட்ரேட் ஆகுதோ கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் ஆகிட்ட அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பிரேக் ஆகிட்டு ஆனால் சஸ்டெயின் ஆக முடியல, பையிங் ப்ரெஷர் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கேண்டிலை விட ஹையில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி அந்த உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மணி 2-3 வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அது பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, வால்யூமோட நம்ம பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த தொடர்ந்து கேண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா வால்யூமோட இருக்குது. ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்தோன்னே நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். என்ட்ரி போட்டோன்னா இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த டார்கெட் வந்து நான் 75ல் அப்படி தான் எடுத்தேன். 75ல் எடுத்துகிட்டு நான் 79 வரைக்கும் டார்கெட் வச்சேன். ஸோ அது 70 எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 79.70 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் 79லேயே வந்து நான் வெளில வந்துட்டேன். 75ல் எடுத்து 79லேயே நான் வெளில வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டைம் வந்து நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டி இல்லை நீங்கள் எதில் அப்ளை பண்ணாலும் சரி, இதை வந்து முக்கால்வாசி டைம் சைட்வேஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். பிரேக் அவுட் ஆகணும்னா அந்த ட்ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் விட்டுருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை தான் முக்கியம். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து பெருசாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தோம்னா திருப்பி அது கன்சல்டேஷன்லேயே ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போகும். இன்கேஸ் அது மேலே ரிவர்ஸ் ஆகலைன்னா வந்து திருப்பி வந்து கீழே வாங்க உங்களுக்கு லாஸ் வரும். ஓகே, இது பிரேக் அவுட் ஆனாலும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. 1 or 2 கேண்டல்ஸ் நல்லா கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்புறம் வந்து 20 EMA சப்போர்ட்டும் நல்லா இருந்தது, கூட இருந்ததுன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைப்பீங்களா ஏன் நம்ம கீழே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாங்கிட்டு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. ஸோ கீழே வாங்குறதுக்கும் நம்ம இங்கே வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே வந்து அந்த டேவோட லோ அது கீழே போகும்போது இன்கேஸ் வந்து ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆகலாம். கண்டினியூஸாக வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு டே பை டே ரிஜெக்ஷன் ஆகிட்டே ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆகலாம். மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு போகும்போது வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அந்த ப்ரைஸை வந்து பை பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 20 EMA சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்கே என்ட்ரி ஆகிறோம். ஓகே, என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்டாக் செலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு நாளைக்கு 10%, 15% கொடுத்துறாது. ஸோ அது எந்த செக்டாரில் கொடுக்குது, அந்த எந்த இதில் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற போதில் நாங்கள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் லெவல்ஸு, அப்புறம் இன்டர்டே ஸ்டாக்ஸ் லெவல்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்.
அப்புறம் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி வந்து 500 தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒன் ட்ரேட்லேயே வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பின் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆஃப்டர் பேமெண்ட் வந்து நம்ம வந்து லிங்க் சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது திருப்பி பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எந்த சார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபஸ்ட் கேண்டில் ஹை ஃபஸ்ட் கேண்டில் லோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது லோ பிரேக் பண்ணி போகும்போது அது கீழே தான் போகும். ஹையை பிரேக் பண்ணி போகும்போது அது மேலே தான் போகும். பிரேக் அவுட்டாக இருந்தால் திருப்பி வரும். அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட்டாக இருந்தால் திருப்பி வந்து டச் பண்ணிவிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு போகும். ஸோ இது கன்ஃபர்மேஷனோட எடுக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. வேணால் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி நாள் வந்து இது வந்து இந்த படி தான் இது நடக்கும். ட்ரெண்டிங் டே வந்தால் ட்ரெண்டிங் டேன்றது போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரும், இல்லை ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும். இதுதான், வேறு எதுவும் இல்லை. இது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், நம்ம பவர்ஃபுல்லானது. வேணால் நீங்கள் பேக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் உங்கள் ஃபண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் டெலிவரியிலே இன்ட்ராடேட் பண்ணலாம். ஏன்னா இன்ட்ராடேட்டில் நீங்கள் பண்ணும்போது அது வந்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கையும் கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வந்து டெலிவரியில் தான் பண்ணுவேன். ஏன்னா இன்கேஸ் வந்து என்னோட என்ட்ரி வந்து தப்பாக போகுது, திருப்பி வந்து அது இதுவாகுது தான் நான் வெயிட் பண்ணுற எனக்கு வந்து சான்சஸ் இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அது புல் பேக் ஆகலாம். அதனால் வந்து நான் டெலிவரியில் தான் எடுப்பேன். ஓகே, இன்கேஸ் ஃபண்டு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து ஸ்டாப் லாஸோட கரெக்டாக வந்து எக்ஸிட் ஆகிட்டு வர தெரியணும் உங்களுக்கு. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.